உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 12ஆம் நாள் 25/1/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. எந்த விதமான சுப காரியங்களும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த விதமான சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, திருமண பேச்சுகள் எடுக்கக்கூடாது, திருமணங்கள் செய்து வைக்கக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே எந்த விதமான சுப காரியங்களும் ஆரம்பிக்கவும் கூடாது, சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்யவும் கூடாது. அவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளை செய்யலாம். அத்தோடு இன்றைய தினம் ஏகாதசி விரதம், தை மாதத்திலே வருகின்ற ஏகாதசி. இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் இந்த பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அந்த வயதான வயோதிப கணவனும் மனைவியும் குழந்தை இல்லாமல் இருந்து பிள்ளையை பெற்று பெரியவனாக்கி அவனை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். வசதி இல்லாத பொழுதும் தாங்கள் இருந்த குடிசை வீட்டை, அந்த நிலத்தை அடமானம் வைத்து அதில் அவனை அனுப்பிவிட்டு அவர்கள் வறுமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கல்லூரிக்கு சென்று பட்டம் பெற்று பெரியவனாக வருகிறான், திருமண வயசு வருகிறது. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தாம் உணவு உண்ணாமல் பிள்ளைக்காக இருக்கின்ற அரிசியை, சாப்பாட்டை பிள்ளைக்கு கொடுத்து விட்டு, அம்மா நீ சாப்பிட்டிய, நிறைய சாப்பிட்டப்பா, அப்பா நான் தாராளமாக சாப்பிட்டோம், உனக்கு தான் பத்தாவது இந்த வச்சுக்கோ என்று சொல்லி அந்த அன்போடு பிள்ளையை வளர்த்தவர்கள். அந்த பிள்ளை பெரியவனாகி வசதி வருகிறது, பெரிய உத்தியோகம் கிடைக்கிறது, திருமணம் செய்து வைக்கிறார்கள். வீட்டுக்கு மருமகள் வருகிறாள். வந்ததும் இங்கே வயதான அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டுது. அதனாலே எப்படியாவது அவர்களை ஒதுக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும் என்று கணவனிடத்திலே தலையணை மந்திரம் போடுகின்றாள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இருவருமாக, அப்பா உங்கள் வயசாயிட்டுது, உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியுதில்லை, நீங்கள் ஒதுங்கி இருக்க வேணும், நான் ஒரு புதிய வீடு வாங்கியிருக்கிறேன், வசதி வந்தது, நல்ல சம்பளம் எடுக்கிறான், பெரிய உத்தியோகம் கிடைத்தது, ஒரு வீட்டை கட்டி வீட்டை வாங்கி விட்டான். இந்த இருந்த குடிசை வீடு அடமானத்திலே இருக்கிறது, நீங்கள் போய் அந்த உங்களோட வீட்டிலேயே இருங்க, நாங்கள் புது வீட்டில் இருக்கிறோம் என்று ஒதுக்கி வைக்கிறான். அந்த குடிசை வீட்டிலே இருவருக்கும் 2 கோப்பைகள் கொடுக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கோப்பை. காலம் செல்லுகிறது, இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து 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 வருகிறான். வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் தினமும் இதை பார்க்கிறான். சாப்பாடு நேரத்திலே இவர்கள் குரல் கொடுப்பார்கள், அவர்கள் ஓடி வந்து கோப்பையை நீட்டுவார்கள், சாப்பாட்டை போடுவார்கள், சாப்பிட்டு விட்டு போய்விடுவார்கள். இது என்ன என்று அவனுக்கு புரியவே இல்லை. எனவே அவன் சிறுவனாக இருந்ததினாலே இது அவருடைய அப்பா அம்மா என்பது அவனுக்கு தெரியாது. அவன்
கல்லூரிக்கு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது நண்பர்கள் மூலம் தெரிந்து கொள்ளுகிறான். உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தந்தையும் தான், அம்மாவும் அப்பாவும் தான் இவ்வாறு குடிசையிலே இருந்து கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறான் நண்பர்களினாலே. இந்த தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையரை தெய்வமாக போற்ற வேண்டும். வாழுங்காலத்தில் சந்தோஷமாக அவர்களை வாழ விடுங்கள். மறைந்த பின்பு ஊருக்காக, உலகுக்காக, பகட்டுக்காக எந்த தான தர்மமும் பண்ணாதீங்க. வாழுகின்ற பொழுது மனங்கோடாமல் சந்தோஷமாக அப்பா அம்மாவை பார்த்தாலே போதும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களான் சந்த் சுபாம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை திருத்தூதர் பவுல் அடிகளாருடைய மனமாற்றத்தின் விழாவை கொண்டாடுகின்றது. திருத்தூதர் பவுல் என்பவர் ஆரம்பத்திலே யூத சமயத்தை சார்ந்தவராகவும் அந்த யூத சமயத்தினுடைய சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கின்றவராக மட்டுமல்ல, இந்த யூத சமயம் இது இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் துரோகிகள் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்களை கொன்று குவிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும், அவர்களை மீண்டும் யூத சமயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த ஒரு மனிதர். அதுதான் சரி என்று அவர் நம்பியிருந்தார். அதனால் கிறிஸ்தவர்களை, தொடக்க கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்றவர்கள் மத்தியிலே இவர் ஒரு தலைவராக இருந்தவர். இப்படி கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று இயேசு இவரை சந்திக்கின்றார். அந்த அனுபவத்தை திருத்தூதர் பவுல் அடிகளார் தாமே அவர் எடுத்து எம்பி இருக்கின்றார். அப்பொழுது குதிரையிலே சென்று கொண்டிருந்த இவரை திடீரென்று ஒரு ஒளி பிரகாசித்து அவரை அந்த குதிரையிலே இருந்து வீழ்த்திய பொழுது அவர் ஒரு குரலை கேட்கின்றார். நீர் யார் என்று பவுல் அடிகளார் கேட்ட பொழுது அந்த குரல் ஒலித்தது, நீ துன்புறுத்துகின்ற மனிதர்களுடைய பிரதிநிதி, அதாவது நீ என்னை துன்புறுத்துகின்றாய், நான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். இந்த சந்திப்பு ஒரு தனித்துவமான மிக வரலாற்றுக்குரிய ஒரு சந்திப்பாக அமைகின்றது, ஒரு திருப்பு முனையாக அமைகின்றது. பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னை சவுல் என்று அழைத்தவர், இப்பொழுது அவர் தன்னை பவுல் என்று அழைக்கின்றார். அந்த மனமாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அவருடைய பெயரிலேயே ஒரு மாற்றம் எழுகின்றது. பின்பு இந்த பவுல் அடிகளார் எப்படி கடல் கடந்து, நாடு கடந்து, ஊர் கடந்து அவர் புறையினத்தவர்களுக்கு, அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே ஏராளமான பணிகளை செய்து அங்கெல்லாம் கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை போதித்து கிறிஸ்தவ குழுமங்களை உருவாக்கி கிறிஸ்தவ குழுமங்களை வழிநடத்தி அவர்களை தன்னுடைய கடிதங்கள் மூலமாக, மடல்கள் மூலமாக வழிநடத்தி போதித்த ஒரு மாபெரும் நற்செய்தி பணியாளராவர். அவருடைய இந்த மனமாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது என்ன? கடவுள் அவரை அழைத்தார், கடவுளுடைய குரலைக்கு அவர் செவிமடுத்தார், கடவுளோடு அவர் பேசினார். நீர் என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றீர் என்ற அந்த திறந்த மனதோடு பேசினார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கடவுள் என்னோடு பேசுவதற்கு என்னுடைய கதவுகளை நாங்கள் திறக்க வேண்டும். கடவுள் எனக்கு எதையாவது சொல்ல விரும்புகின்றார்,
என்னுடைய வாழ்க்கையினுடைய தீமைகளை சுட்டி காட்ட விரும்புகின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கின்ற கொடுமைகளை, துன்புறுத்துதல்களை, அழிவுக்கான சில விடயங்களை எல்லாம் சுட்டி காட்டுகின்றார். இது தவறு என்று சொல்லிக் கொடுக்கின்றார். மனமாற்றம் என்பது ஒரு மத மாற்றம் மட்டுமல்ல. உள ரீதியாக நாங்கள் தீமையிலே இருந்து நன்மையை நோக்கி பயணிப்பதாகும். பழைய பாவ வாழ்விலே இருந்து ஒரு புதிய புனிதமான வாழ்வுக்கு அடியெடுத்து வைப்பதாகும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருந்தது, இப்பொழுது நான் ஒளியை நோக்கி பயணிக்கப் போகின்றேன் என்ற தீர்மானம் எடுப்பது ஆகும். அதனாலே மனமாற்றம், பவுலுடைய மனமாற்றம் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகின்ற பாடம். நாங்கள் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்போம், அனுதினம் செவிமடுப்போம், துன்ப வேளையில் செவிமடுப்போம். தவற்று நிலையிலே நான் மூழ்கி இருக்கின்றேன், என்னுடைய அமைதியை குலைந்துவிட்ட நிலையிலே என்னுடைய நிம்மதி இல்லாமல் போய்விட்டது, ஏதோ என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றது, நான் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நிலைகளிலெல்லாம் கடவுள் எனக்கு எதை சொல்ல விரும்புகின்றார்? அவர் தருகின்ற செய்தி நற்செய்தியாக எனக்கு அமைய வேண்டும். இந்த கடவுளுடைய செய்திக்கு நான் செவிமடுத்து உளம் திறந்து நான் அந்த ஆண்டவர் தருகின்ற அந்த செய்தியோடு கடவுள் எனக்கு அருளையும் தருவார். அழைக்கின்ற இறைவன் அனுதினம் எங்களுக்கு அருள் வளங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய அருள் வளங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் ஒரு தொடர் உருவாக்கத்தினூடாக, தொடர் மனமாற்றத்தினூடாக நாங்கள் கடவுளுக்கு அருகாமையிலும் அயலவர்களுக்கு அருகாமையிலும் தூய்மையினுடைய அந்த பாதையிலே செல்வோம். அத்தகைய ஒரு மனமாற்றத்திற்கான வழிகளை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுதினம் திறந்து விட வேண்டும் என்றும், தேவை ஏற்படும் பொழுது சிறப்பான முறையிலே கடவுளுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடி கொள்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு தூர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை
ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.